வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ வந்து இந்த சாத்துக்குடி செடியை பொறுத்த வரைக்கும் வந்து இதை வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் ஹைட்டு கூட வளரவே இல்லை. ஸோ வந்து அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இதில் கிளைகளும் விடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே கிராஃப்டட் செடி. ஒரு மரத்துலேருந்து ரூட் கட்டிங் ஹார்மோன் அதை மாதிரி ஹார்மோன்லாம் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணி வளர்ந்த செடி. அதேமாரி வந்து இதுவும் பாருங்கள். ஸோ இது எலுமிச்சை செடி. இதுவுமே வந்து நான் 230 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளரவே இல்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதே வந்து ஒரு அரை ஹால் ஹைட்டு கூட வரவே இல்லை. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து நான் விதையிலேருந்து வளர்த்த சாத்துக்குடி செடி. கிட்டத்தட்ட 3 4 ஹைட்டுக்கு மேலே வளர்ந்துருக்குது. இன்னும் எதுவும் காய் எதுவும் வைக்கல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துச்சு. அதேமாரி வந்து இந்த எலுமிச்சை கன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 4 ஹைட்டுக்கு மேலே வந்து வளர்ந்துச்சு. ஸோ இதை மாதிரி வந்து நம்ம விதையிலேருந்து ஒரு செடி வளர்க்கும்போது அது நல்லாவே வந்து வளர்ந்து நல்ல மரமாக மாறும். ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி கடையில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிற செடிகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வளர்றது கிடையாது. அப்படியே வந்து கடிச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆள் ஹைட்டு தான் இருக்கும். அந்த ஹைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய் வைக்கலாம், இல்லை வைக்காமலும் போகலாம். இப்போ இந்த சாத்துக்குடிலாம் வந்து 6 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்குது. ஆனால் வந்து வளரவும் இல்லை, காயும் வைக்கல. இந்த எலுமிச்சம் செடி ஓரளவு நல்லா காய் வச்சிருக்குது. அதாவதுன்னா ஒரு 10 15 காயாவது வைக்கும். அது சமயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெளியில் வந்து ரூ. 6 7 ரூபான்னு கடையில் விற்கும்போது நமக்கு தேவையான டைம் வந்து பறிச்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து பெருசாக வளரவே இல்லை. ஸோ எப்போவுமே வந்து நம்ம செடி வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. வீட்டில் நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து என்னென்னா வந்து நம்ம சாகுபடிக்காக வந்து பயிர் வைக்கிறதுன்றது வந்து வேறு. வீட்டில் நீங்கள் இடம் இருக்குது, கொஞ்சம் இடம் இருக்குது, 2 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னு வைக்கிறீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குரங்கு தொல்லையால் தான் இதுமாதிரி செடிலாம் வளர்க்க வேண்டியதாக இருக்குது, அது வேறு. ஸோ வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து விதையிலேருந்தே வளங்க. விதையிலேருந்து வளர்க்கும்போது அது இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மரமாக மாறும். அதுக்கப்புறம் காய் வைக்கும்போது அது வந்து நல்லாவே வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை மாதிரி வந்து கிராஃப்டட் செடிலாம் வாங்கினீங்கன்னா லைஃபும் வந்து குறைவு. சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செத்து போய்டும்னு சொல்கிறாங்க. இது ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக, ஏன்னா கிளைகள் நிறைய விட்டு பெருசாக வளராமல் விளைச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும் முடியும் போது வந்து விதையை வந்து நீங்கள் சும்மா கொஞ்சம் சும்மா ஒரு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோண்டி பொச்சி வச்சாலே போதும். எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு இது மாதிரி செடி எல்லாமே நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சிடும். முளைச்சி வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து பிடுங்கி நட்டுக்கலாம். ஸோ பெரும்பாலும் இந்த மரத்தெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு 10 அடி கேப்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இங்கே சும்மா அதுவே தானாக வளர்ந்தது. விதை என்னென்னா வந்து நாங்கள் பர்பஸாக வந்து பண்ணவே இல்லை, தானாக வளர்ந்தது. அதனால் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு வளருங்க, அதான் நல்லது. வெயிலும் நல்லா கிடைக்கும், தேவையான வெயில் வந்து கிடைக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எதையுமே வந்து விதை போட்டு நீங்கள் அது வந்து வளரும்போது நல்லா வந்து வளரும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.